உடையார் பாகம் 5 அத்தியாயம் 19. அந்த சபையில் அனைவரும் சக்கரவர்த்தியையே பார்த்து கொண்டிருந்தார்கள். சக்கரவர்த்தி தொடர்ந்து பேசினார். அருண்மொழியின் பேச்சு எனக்கு மிகவும் சரியாக படுகிறது. அருண்மொழி பட்டன் தெளிவாக ஒரு விஷயத்தை குறிப்பிட்டான். ஒருவேளை முன்னே போகின்ற ராஜேந்திரனுடைய படைகள் அங்குள்ள சேர வீரர்களுடைய அல்லது மற்ற வீரர்களுடைய வேகத்தை தாங்காமல் சற்று பின்வாங்கினால் அதற்கு பின்னே இருக்கின்ற விமலாதித்தன் படை கலகலத்துத்தான் போகும். எனவே அது முக்கியமல்ல. இப்படி நீங்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே இன்னொரு விஷயம் எனக்கு தோன்றியது. இந்த படையை தலைமை ஏற்று நடத்தி இந்த படையில் முதலாவதாக போகப் போவது நான், வேறு யாரும் இல்லை. ஏனெனில் இந்த போரில் நான் இறந்தால் என் மகனை உடனடியாக சோழ தேசத்திற்கு பின்வாங்க சொல்வேன். மறுபடியும் படை திரட்டி வந்து மேலை சாளுக்கியத்தை தாக்க சொல்வேன். ஆனால் படையெடுப்பின் முதல் பகுதியில் ராஜேந்திரன் முன்னேறி அவனுக்கு ஏதேனும் ஒன்று நேர்ந்தால் நான் சோழ தேசம் திரும்ப முடியுமா? நான் சோழ தேசத்தை திரும்பி வந்து ஆள்வதற்கு ஏதேனும் அர்த்தம் இருக்குமா? எனவே இளவரசனான ராஜேந்திரனை முன்னே அனுப்பக்கூடாது என்று நான் இப்போது திட்டவட்டமாக நினைக்கிறேன். சக்கரவர்த்தி பேசி முடிக்க சபையே எழுந்து நின்று கர்ஜித்தது. உங்கள் பேச்சுக்கு ஒரு வரைமுறையே கிடையாதா? பழுவேட்டரையர் சீறினார். போதும், உளராதீர்கள். பூரி விக்ரமகேசரி சக்கரவர்த்தியையே அதட்டினார். எப்போதும் இப்படித்தான், உண்மை பேசுகிறேன் என்று ஏடாகுடமாக பேசுகிறீர்கள். கிருஷ்ணன் ராமன் அழுத்து கொண்டார். ராஜேந்திரரின் கோபம்தான் அங்கே அதிகமாக இருந்தது. மரணம் எவருக்கு வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் நேரலாம் தந்தையே. இந்த சபையை விட்டு வெளியே போகும்போது கல் தடுக்கி தரையில் விழுந்து நெற்றியில் அடிபட்டு நான் இறக்க நேரிடலாம். சோழ தேசம் அஸ்தமித்து விடாது. ஒரு தனி மனிதனை நம்பிக்கொண்டு சோழ தேசம் இல்லை. உத்தமர் சோழ மகனான மதுராந்தகன் கண்டராதித்தனை இங்கே சக்கரவர்த்தியாக அரியணையில் அமர வைக்க முடியும். விஜயாலய சோழரின் குலம் ஒன்றும் பூண்டோடு அழிந்து விடாது. முதலில் போனால் மரணம், கடைசியில் போனால் சுகம் என்று போரில் எந்தவிதமான பிளவும் இல்லையே. எங்கிருந்தாவது ஒரு பனை மரத்தின் உச்சியில் உட்கார்ந்து கொண்டு ஒருவன் அம்பு எய்தால் என்ன ஆவது? போர் என்பது எதிரிகளை மட்டும்தான் நாசமாக்க இருக்கிறது என்று யார் சொன்னார்கள்? நம்மிலும் மரணம் ஏற்படும், நாம் அதற்கும் துணிந்தவர்கள். என் மரணத்தை பற்றி சக்கரவர்த்தி அவர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. வாழ்வா சாவா என்றுதான் போருக்கு போகிறோமே தவிர மானிய கேடத்தில் வெள்ளை நிறத்து பெண்களை தேடிக்கொண்டு போகவில்லை. இளவரசர் உரத்த குரலில் சொல்ல எல்லோரும் அவரையே பார்த்தார்கள். அரசர் கை அமர்த்தினார். பிறகு எல்லோரும் அமர்ந்தார்கள். இது அப்படியல்ல. சோழ தேசத்தில் யாரோ ஒருவர் பதவியேற்பார் என்று நான் மரணமடைய முடியாது. மானிய கேடத்தை கைப்பற்றுவது என்பது என்னுடைய நெடுநாள் கனவு. ஒருவேளை அந்த மானிய கேடத்தை கைப்பற்ற முடியாது போனால், என்னுடைய வாழ்நாளில் செய்ய முடியாது போனால், அதை நீ செய்ய வேண்டும் என்பதால் தான் உன்னை சற்று பின்னே வர சொன்னேன். அதுவும் தவிர அருண்மொழி சொன்னது போல இவ்வளவு பெரிய படையெடுப்பை நான் முன்னின்று நடத்தினால்தான் வீரர்களுக்கும் உற்சாகமாக இருக்கும். இன்னொரு யோசனையும் என் மனதில் இருக்கிறது. எல்லோரும் சற்று அருகே வந்து நான் பேசுவதை கேட்க வேண்டும். இது ரகசியத்திலும் ரகசியம். எல்லோரும் நெருக்கமாக வந்து சக்கரவர்த்தியை சூழ்ந்து கொண்டார்கள். தஞ்சையிலிருந்து குடந்தை போய், குடந்தையிலிருந்து திருவக்கரை போய், அங்கிருந்து எண்ணாயிரம் பிரம்மதேசம் வழியாக காஞ்சிபுரம் போய் அங்கே விமலாதித்தனிடம் பேசிவிட்டு விமலாதித்தனோடு வடமேற்கே நான் நகர்வேன். ஆனால் விமலாதித்தன் மட்டும் நகர்வான். நான் படைக்கு முன்னும் பின்னும் தான் நகர்ந்து கொண்டிருப்பேன். விமலாதித்தன் என் படையோடு நடந்து தெற்கே திரும்பி காஞ்சிபுரத்திலிருந்து திருவண்ணாமலையின் வழியாக பாண்டிய தேசம் நோக்கி போவோம். அந்த எல்லைகளை 7 நாட்கள் சுற்றி பார்த்துவிட்டு அங்கிருந்து நேராக கங்க தேசத்தில் உங்களோடு நான் கலந்து கொள்வேன். கங்க தேசத்தில் மறுபடியும் தலைமை வகித்து முதல் ஆளாக முன்னேறி போவேன். யானைகளோடு கூடிய நம்முடைய படை கங்க தேசத்து நடு மையத்தை அடைவதற்கு முன்பு நான் அங்கு வந்து கலந்து கொள்வேன். இதை நான் செய்தே ஆக வேண்டும். பாண்டிய தேசம் சோழ தேசத்தை தொந்தரவு செய்யாது என்ற நிலைமையை எனக்குள் திடமாக உறுதிப்படுத்தி கொண்டால்தான் என்னால் இந்த படையெடுப்பை சீராக நடத்த முடியும். அது சரி, இதற்கு ஏன் இவ்வளவு சுற்ற வேண்டும்? மதுரை எப்படி இருக்கிறது என்று பார்க்க சக்கரவர்த்தியாரே ஏன் போக வேண்டும்? எப்பொழுது படையெடுப்பிற்கு நான் தலைமை தாங்கவில்லையோ, நான் முதலில் போகவில்லையோ, அப்பொழுது நான் மதுரைக்கு போனால் என்ன? மாறு வேடத்திலெல்லாம் அல்ல. மிகச்சிறிய படையோடு இப்பொழுதே கிளம்பி மதுரைக்கு போய் நீங்கள் படையெடுப்புக்கு தயாராகும் போது உங்களோடு வந்து கலந்து கொள்கிறேன். இங்கு என் படைகளை அருண்மொழி கவனித்துக் கொள்ளட்டும் என்றார் ராஜேந்திரர்.
இது நல்ல யோசனையாக இருக்கிறது. இதை நான் சொன்னால் சற்று சங்கடமாக இருந்திருக்கும். இளவரசரே இந்த யோசனையை சொன்னது மிக உன்னதம். அருண்மொழியோடு அவரோடு போகட்டும். சிறிய படை அல்ல, இளவரசரின் மொத்த படையும் மதுரைக்கு போகட்டும். 2 நாள் தங்கி திரும்பவும் தஞ்சைக்கு அல்லது மேல்பாடிக்கு வந்துவிடட்டும். போகும் வழியில் கேரளியர்கள் எந்தவிதமான தந்திரங்கள் செய்வார்கள் என்று படைகளுக்கு அருண்மொழியும் ராஜேந்திரரும் பயிற்சிகள் கொடுக்கட்டும். மதுரை மக்கள் மிரள மாட்டார்கள். இது பயிற்சி என்று தெரிந்து கொண்டு உற்சாகப்படுத்துவார்கள். ஆனால் இன்றோ நாளையோ கிளம்ப வேண்டும். அப்பொழுதுதான் நல்ல ஓய்வோடு இரட்டைப்பாடிக்கு வர முடியும். இரட்டைப்பாடியில் உங்கள் வருகைக்காக காத்திருந்து அங்கிருந்து கங்க தேசத்திற்கு ஒட்டுமொத்தமாக நகருவோம். அப்படியானால் இப்போது வரிசையை சொல்லுங்கள், சக்கரவர்த்தி கட்டளையிட்டார். சபை மௌனமாக இருந்தது. அருண்மொழி கை உயர்த்தினான். சும்மா இரு அருண்மொழி, நீ ஒரு உபதளபதி. இங்கு இத்துணை பெரியவர்கள் இருக்கும்போது மறுபடி நீ பேசுவது பல சங்கடங்களை உருவாக்குகிறது. சட்டென்று சக்கரவர்த்தி கோபமாக பேசினார். அருண்மொழி கொஞ்சம் நிலை குலைந்து போனான். ராஜேந்திரர் அவனை ஆதரவாக பார்த்தார். அருண்மொழி, படைவரிசை என்பது மிகவும் முக்கியமானது. கூடுமானவரை அதை சக்கரவர்த்தியின் பொறுப்பில் விடுவதே நல்லது. கிருஷ்ணன் ராமன் அருண்மொழிக்கு ஆறுதலாக பேசினார். அப்படியல்ல பிரம்மராயரே, படையெடுப்பின் வரிசையை அருண்மொழியால் நிர்ணயிக்க முடியாது. அருண்மொழி கெட்டிக்காரன், ஆனால் அனுபவம் போதாது. ராஜேந்திரனே இந்த படையெடுப்பு வரிசையில் தவறு செய்துவிட்டான். ஆரம்பத்தில் அவன் சொன்ன அந்த வரிசை அபத்தத்திலும் அபத்தம். எனக்கு அவனை பற்றி கவலையாக இருக்கிறது. இப்போது ராஜேந்திரருக்கு பிறம்படி போல சொற்கள் வந்து விழுந்தன சக்கரவர்த்தியிடம் இருந்து. ராஜேந்திரர் வாயை பொத்தி கொண்டு கோபமாக தரையை விரித்து கொண்டிருந்தார். பிறகு யாரை சொல்கிறீர்கள் சக்கரவர்த்தி? பிரம்மராயர் மிக சாதுரியமாக சக்கரவர்த்தியை நோக்கி கேள்வியை போட்டார். ஏன், நீங்கள்தான் சொல்லுங்களேன். ஏன் இன்னும் அதிக மௌனமாக இருக்கிறீர்கள்? ராஜேந்திரன் இருந்தால் பேசக்கூடாது என்று பிரம்மராயர் நினைத்தால் அது எனக்கல்லவா கேவலம்? படையெடுப்பும் அரசாங்க காரியமும் கவனிக்கும் போது எனக்கு பதவிகள்தான் முக்கியமே தவிர அவன் என் மகன் என்ற பிரேமையெல்லாம் முக்கியமில்லை. ராஜேந்திரனை கண்டு நீங்கள் அஞ்ச வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் சொல்லுங்கள் படையெடுப்பு வரிசையை. இந்த முறை அடி கிருஷ்ணன் ராமனான பிரம்மராயருக்கு விழுந்தது. அவர் முகம் மெல்லியதாக கருத்து சுருங்கியது. சக்கரவர்த்தி, நான் சொல்லட்டுமா? பழுவேட்டரையர் எழுந்து நின்றார். வேண்டாம். ஏன்? பழுவேட்டரையின் கேள்வியில் கோபம் இருந்தது. நீங்கள் யுத்தத்துக்கு போய் 7 ஆண்டுகள் ஆகிவிட்டன பழுவேட்டரையரே. பாண்டிய படையெடுப்பிலும் ஈழ படையெடுப்பிலும் சேர தேசத்து படையெடுப்பிலும் முழு மூச்சாக கலந்து கொள்வது போல வடக்கே நீங்கள் நகர்ந்ததில்லை. மேலே சாளுக்கியத்தின் தட்பவெட்ப நிலை கூட உங்களுக்கு தெரியாது. படையெடுத்து போகின்ற ஊரின் தட்பவெட்ப நிலை தெரியவில்லை எனில் படையெடுப்பு வரிசை சரியாக இருக்காது. அப்படியானால் இதை பற்றி விமலாதித்தன் தான் சரியாக சொல்ல முடியும். பூரி விக்ரமகேசரி கொஞ்சம் சிரிப்போடு சொல்ல சக்கரவர்த்தி கோபமாய் அருகே இருந்த மரபீடத்தை ஓங்கி அறைந்தார். வெகு நிச்சயமாய் விமலாதித்தனால் அதை சொல்ல முடியும். விமலாதித்தனை குறைவாக எடை போடுகிறீர்கள். அவர் அதிகம் பாதிக்கப்பட்டவர். சிறு வயதிலேயே 4 பக்கமும் அலைக்கழிக்கப்பட்டவர். 5 வயது குழந்தையாக நாடு கடத்தப்பட்டு கலிங்கத்தில் குதிரை லாயத்துக்கு நடுவே வளர்ந்தவர். அரசன் என்று ஊர் சொன்னாலும் அதிகாரமின்றி காட்டில் படுத்து உறங்கியவர். அவர் தகப்பன் வேங்கி தேசத்து அரசன் தானார்வனை கொன்று ராஷ்டிரகூட அரசன் வீமன் விமலாதித்தனையும் அவன் தமையன் சத்தியவர்மனையும் கலிங்கத்திற்கு துரத்திவிட்டான். கலிங்கத்திலுள்ள உறவினர்கள் உதவி செய்தும் கீழே சாளுக்கியத்தில், அதாவது வேங்கி தேசத்தில் அவர்களால் கால் ஊன்ற முடியவில்லையே. மறுபடியும் அங்கிருந்து தப்பித்து நான் தஞ்சம் கொடுக்க திருவையாறு வந்து தங்கியிருந்தார். உங்களை விட, என்னை விட, ஏன் ராஜேந்திரனை விட அவர் வெகு தூரம் பயணப்பட்டவர். பல நாடுகளுக்கு பயணப்பட்டவர். எந்தவித வசதியும் இன்றி பயணப்பட்டவர். இந்த படையெடுப்பில் அவர் பங்கு முக்கியமாக இருக்கும் என்று என் உள் உணர்வு சொல்கிறது. சக்கரவர்த்தி, நீங்கள் என்னை இழிவுபடுத்தினாலும் நான் பேசித்தான் ஆக வேண்டும். மறுபடி அருண்மொழி கை உயர்த்தி பேசினான். சபையில் தாமதிக்காமல் சட்டென்று வேகமாக ஒரு இளைஞன் பேசுவது தவறு என்பதை முதலில் புரிந்து கொள். அதற்கு சந்தர்ப்பம் வரும்போது பேசு. மற்றவர்கள் பேசிய பிறகு பேசலாம், அவசரப்படாதே. ராஜேந்திரனுடைய துடுக்குத்தனம் உன்னிலும் பரவி இருக்கிறது என்பது எனக்கு வேதனையாக இருக்கிறது. 2 முட்டாள்களை நம்பி நான் என்ன பொறுப்பை கொடுக்க முடியும்? அளவுக்கு அதிகமாக அருண்மொழியை கோபித்துக் கொள்கிறீர்கள். கிருஷ்ணன் ராமனான பிரம்மராயர் பேசியதும் சக்கரவர்த்தி சட்டென்று அவர் பக்கம் திரும்பினார். அடடா, இது ஏன் நமக்குள் இத்துணை கோபமும் வேகமும் வருகிறது என்று எனக்கு புரியவில்லையே.
பழுவேட்டரையர் நிதானமாக பேசினார். சக்கரவர்த்தியார் சொல்வது சரி. ஒரு முழு படையெடுப்பில் நான் கலந்து கொண்டு 7 வருடங்களாகிவிட்டன. தள்ளாமை இருக்கிறது. இருப்பினும் வடக்கில் நான் நகர்ந்ததே இல்லை. இதுவே குமரிமுனை வரை போர் எனில் நாம் வெகு வேகமாக விவாதிக்க முடியும். சக்கரவர்த்தி இன்னொன்று சொல்கிறார். அருண்மொழிபட்டனுக்கு அனுபவம் இல்லை என்று. இளவரசர் ராஜேந்திரர் அவசரப்படுகிறார் என்று சொல்கிறார். இவையும் எனக்கு சரியாகத்தான் படுகின்றன. அப்போது யாரை ஐயா முடிவு செய்வது? இளவரசர் கோபமாக பழுவேட்டரையரை பார்த்து கேட்டார். சக்கரவர்த்தி தான். நீங்களே முடிவு செய்யுங்கள் என்று அவரை நோக்கி இங்கு உள்ள யாரும் பேசவில்லை என்பது எனக்கு சற்று வருத்தமான விஷயம். ஒரு சக்கரவர்த்தியின் கீழ் நாம் நடக்காது போனால், ஒரு உத்தரவின் கீழ் நாம் கீழ்ப்படியாது போனால் இந்த படையெடுப்பு நமக்கு பல துன்பங்களை தரும். சக்கரவர்த்தி கண்கள் மூடி ஆசனத்தின் பின்பக்கம் சாய்ந்து கொண்டார். தன்னை பழுவேட்டரையர் மிகச் சரியாக புரிந்து கொண்டது அவருக்கு சற்று சந்தோஷமாக இருந்தது. தந்தையே, மன்னிக்கவும், எனக்கு புரிகிறது. பழுவேட்டரையர் பேசுவது புரிகிறது. இந்த இடத்தில் சரியான அனுபவமும் அறிவும் உள்ளவர்கள் நீங்கள் மட்டுமே. நீங்கள் சொல்லுங்கள் படையெடுப்பின் வரிசையை. இளவரசர் சொல்ல கிருஷ்ணன் ராமனும் சரி என்று தலையசைத்தார். பூரி விக்ரமகேசரி எழுந்து நின்று, நல்லது, உங்களையே கேட்கிறோம். படையெடுப்பின் வரிசையை நீங்களே முடிவு செய்யுங்கள் சக்கரவர்த்தி என்றார். ஆமாம், நீங்கள் முடிவு செய்வதுதான் சரியாக இருக்கும் என்று பழுவேட்டரையரும் சொன்னார். அருண்மொழி மட்டும் மௌனமாக இருந்தான். எல்லோரும் அருண்மொழியையே பார்த்து கொண்டிருந்தார்கள். ஏன் அருண்மொழி, ஒன்றும் சொல்ல மாட்டேன் என்கிறாய்? சக்கரவர்த்தி அருண்மொழியை நோக்கினார். இப்போது அவர் குரல் குழைவாக இருந்தது. சபையில் உள்ள மூத்தோர்கள் பேசும்போது நான் என்ன சொல்வது? படை வரிசையை நீங்களே முடிவு செய்யுங்கள் சக்கரவர்த்தி. கொஞ்சம் வருத்தமான குரலில் அருண்மொழிபட்டன் வினயமாக பேசினான். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.